இந்த 3 வருஷமா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜெயலலிதா, இதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இந்த மதுரைக்கே வந்தார். மதுரைக்கு வந்து பேசினார். பேசுகிற போது என்ன சொன்னார்? பட்டியலிட்டார். பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார். உங்களுக்கு தெரியும், மறந்திருக்க மாட்டீங்க. ஆக அந்த பட்டியலெல்லாம் போட்டார. ஆனா இன்றைக்கு அது வாய் திறக்கல. அவர் இப்போ வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் புரியல. புரிந்தவர்களுக்கு புரியும், அது போதும் எனக்கு. ஆனால் அவருக்கு அது ஞாபகம் வரல. ஆனால் பட்டியலிட்ட அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு 3 வருஷமா இதே மதுரையில வெடிகுண்டு வெடிக்கிற சம்பவங்கள் இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட வெடிகுண்டு வெடிப்பு சம்பவங்கள் இந்த மதுரையில நடந்திருக்கு. குறிப்பா ஒரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. அதாவது முஸ்லிம்களை வச்சு விசாரணைய காவல்துறை மேற்கொள்ளுகிறது. அதாவது இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை முஸ்லிம்கள் தான் காரணம் என்று சொல்லி அதை முன் வச்சு குறி வச்சு விசாரணையை காவல்துறை மேற்கொள்ளுகிறது. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பா நமக்கு துணை நிற்கக்கூடிய நம்முடைய கூட்டணிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அமைப்பு SDPI, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் அப்துல் காதர் அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். இது வேண்டுமென்றே போலீஸ் காவல்துறை முஸ்லிம்கள் மீது ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இது தவறு. எனவே உடனடியாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்கிறார். வழக்கு விசாரணைகள் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? மதுரை மாவட்டத்தை சார்ந்த SP, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மதுரை மாவட்ட SP கடந்த 29/3/2013 அன்று DGPக்கு, தலைமை காவல் அதிகாரி சென்னையில் இருக்கிறார் இல்லையா DGP, அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் இந்த வெடிகுண்டு சம்பவங்களின் பின்னணியில் யார்? மதுரை மாவட்ட SP, காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி, அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன தெரியுமா? இந்த வெடிகுண்டு சம்பவங்களின் பின்னணியில் உளவுத்துறை, அதே போல பல உளவு பிரிவு, உளவுத்துறை அண்ட் உளவு பிரிவு, இந்த பிரிவில் இருக்கக்கூடிய போலீசார் இதில் சதி திட்டம் தீட்டி இதை பெரிதாக்கி இருக்கிறார்கள் என்று வெளியாகி இருக்கிறது. அதற்கு ஆதாரம் என் கையில் இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதே போல தினமணி பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கிறது. தந்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. தமிழ் இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற அந்த பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கிறது. அதே போல் இந்து பத்திரிகையிலும் அந்த செய்திகள் எல்லாம் அந்த பத்திரிகையில வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் எழுதிய கடிதமும் என் கையில் இருக்கு. இப்போ அதாவது SP DGPக்கு எழுதுகிற கடிதத்தினுடைய நகல் தான் இது. எப்படி உன் கைக்கு வந்ததுன்னு கேட்காதீங்க, வந்துருச்சு. இன்னும் என்னென்னமா வரப்போகுது. ஆக வந்திருக்கு. அவரே கையொப்பமிட்டு எழுதி அனுப்புகிறார். உளவுத்துறையும் உளவு பிரிவும் தான் முஸ்லிம்களை சேர்த்து இதை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செஞ்சு, எனவே மக்களை காக்க வேண்டிய அரசு மத கலவரத்தை தூண்டுகிற, ஆக முஸ்லிம் மக்கள் மீது, அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீது தமிழ்நாட்டில விரோதத்தை உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, இந்த காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதை தவிர வேற அல்ல. அது மட்டுமல்ல,